ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி, எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை. இந்த வீடியோட முடிவில் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி, அதாவது எதிரொலிப்பு சமச்சீர் தன்மைனா என்னன்னு கத்துப்பீங்க. ஹாய் சில்ட்ரன், போன வீடியோல நாம லைன் ஆஃப் சிமெட்ரினா என்னன்னு பார்த்தோம். உங்க யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஓகே, டோன்ட் வரி, நம்ம ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாம். ஓகே, இதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர். அப்புறம் இதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ரெடியா? நீங்களும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் ரெடியா வச்சுக்கோங்க. லெட் அஸ் ஸ்டார்ட். இப்போ இந்த பேப்பரை நான் ஹாஃபா ஃபோல்ட் பண்றேன். பாத்தீங்களா? இப்படி. இப்ப பாத்தீங்கன்னா இது எக்ஸாக்டா அந்த கார்னர்ஸ் வந்து பொருந்தி இருக்கு. ஓகே, சோ இது மேல அப்படியே வச்சோம்னா இது ஒரு லைன் ஆஃப் சிமெட்ரி. அப்புறம் இப்படி கூட ஃபோல்ட் பண்ணலாமே. பாருங்க, இப்பவும் எக்ஸாக்டா ஹாஃபா ஒண்ணு மேல ஒண்ணு அழகா பொருந்தி இருக்கு. இதத்தான் நாம லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்றோம். சோ ஒரு ரெக்டாங்கிளுக்கு பாத்தீங்கன்னு வைங்களேன், ரெண்டு லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஓகே, அப்போ ஒரு ரெக்டாங்கிளுக்கு ரெண்டு லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கா? வேற லைன் ஆஃப் சிமெட்ரி இல்லையா? சரி, டெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ இதை டிவைட் இப்படி மடிக்கிறேன். இப்படி மடிச்சா என்ன ஆகுது? பாருங்க, சரியா பொருந்தவே இல்லை. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே வைக்கிற மாதிரி வரல. சோ இப்ப நம்ம கன்ஃபார்மா இப்படி மடிச்சா கூட வராது. வேற எப்படி மடிச்சாலும் உங்களுக்கு ரெக்டாங்கிளுக்கு நமக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி கிடைக்கல. சோ இந்த ரெண்டு ஃபோல்ட்ஸ், தட் இஸ் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு, இது ரெண்டும் தான் உங்களுக்கு ரெக்டாங்கிளுக்கு லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. அப்போ கன்ஃபார்மா ஒரு ரெக்டாங்கிளுக்கு இந்த டூ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கு. இப்போ நாம அடுத்த இமேஜை பார்க்கலாம். லைன் ஆஃப் சிமெட்ரினா given ஃபிகரை அந்த லைன் ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். அதே நேரத்துல அந்த பிக்சரை நாம அந்த லைன்ல இப்படி ஃபோல்ட் பண்றப்போ ஒரு பாதி இன்னொரு பாதி மேல எக்ஸாக்டா கோயின்சைட் ஆச்சுன்னா அத நாம லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். இப்போ ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி, அதாவது எதிரொலிப்பு சமச்சீர் தன்மைனா என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. நமக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி தெரியும் இல்லையா? அதுல ஒரு மிரரை வைக்கலாம். வெச்சா லீஃபோட இன்னொரு பாதி தெரியுது இல்லையா? இந்த பாதி லீஃப் மிரர்ல எதிரொலிக்கப்பட்டு, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகி முழுமையான வடிவமா கிடைக்குது. இததான் நாம ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி, அதாவது எதிரொலிப்பு சமச்சீர் தன்மைன்னு சொல்றோம். இந்த பாதி லீஃபோட மிரர்ல தெரியிற இமேஜ் தான் லீஃபோட அடுத்த பாதியா இருக்கிறதால இந்த சிமெட்ரிய மிரர் சிமெட்ரி, அதாவது ஆடி சமச்சீர் தன்மைன்னு சொல்றோம். புரியலையா? ஓகே, நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகருக்கு லைன் ஆஃப் சிமெட்ரிய வரைங்க பார்க்கலாம். எஸ், கரெக்ட். இந்த டாட்டட் லைன் தான் லைன் ஆஃப் சிமெட்ரி. இப்போ இந்த ஃபிகர்ல நான் இங்க ஒரு மிரரை பிளேஸ் பண்றேன். மிரர்ல தெரியிற இமேஜ் தான் அடுத்த பாதி இமேஜா இருக்கணும் இல்லையா? ஆனா இங்க அப்படி இருக்கா? இல்ல. இப்படி மிரரை வைக்கலாம். இப்போ செக் பண்ணுங்க. இப்போவும் இல்ல. சரி, இப்போ மிரரை லைன் ஆஃப் சிமெட்ரியில வைங்க. இப்போ செக் பண்ணுங்க. இப்போதான் மிரர்ல தெரியிற இமேஜும் அடுத்த பாதி இமேஜும் சேமா இருக்கு இல்லையா? அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு ஷேப்புக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இருந்தாதான் மிரர் சிமெட்ரி இருக்கும்னு புரியுது இல்லையா? இந்த லைனை நாம மிரர் லைன், அதாவது ஆடி சமச்சீர் கோடுன்னு சொல்றோம். இப்போ இந்த ரெட் லைனை மிரர் லைனா வச்சு ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் டிரா பண்ணுங்க. மிரர் எல்லாம் தேவையில்லை, ரொம்ப ஈஸியா டிரா பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த பிக்சரை இப்படி பண்ணா என்ன கிடைக்குதோ அதுதான் மிரர் இமேஜ். இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ ஈஸியா டிரா பண்ணலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் நாம இந்த ரெக்டாங்கிளை கம்ப்ளீட் பண்ணலாம்.
இந்த கர்வ் ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ அந்த குட்டி கர்வ் லைன்ஸ் டிரா பண்ணுங்க. இப்போ இந்த வேர்டை ரெட் லைனை மிரர் லைனா வச்சு ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் டிரா பண்ணுங்க. இந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க. அப்புறம் ஈஸியா டிரா பண்ணலாம். இப்போ டிரா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் T, தென் A, அப்புறம் M. இப்போ இந்த லெட்டர் K-வை ரெட் லைன்ல மிரர் லைனா வச்சு ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் டிரா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாம பிக்சருக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பார்க்கணும். சேம் டிஸ்டன்ஸ் தான் மிரருக்கும் இமேஜுக்கும் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் இமேஜ் எப்படி டிரா பண்ணணும்னு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, நீங்க ஒன்னு கவனிச்சீங்களா? இந்த லைனுக்கு ரைட் சைடுல தான் இந்த ஷேப் இருக்கு இல்லையா? ஆனா ரிஃப்ளெக்ஷன் இமேஜ பாருங்க. இந்த லைனுக்கு இது லெஃப்ட் சைடுல தான் இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கரெக்ட். ரிஃப்ளெக்ஷன் இமேஜ்ல லெஃப்ட் அண்ட் ரைட், அதாவது இடம் வலம் மாத்தி வரும். ஓகேவா? இப்போ இந்த வேர்ட் டைம், இத மிரர் லைனுக்கு ரிஃப்ளெக்ஷன் இமேஜா டிரா பண்ணுங்க. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு குவிஸ் क्वेश्चन. ஆம்புலன்ஸ்ல இப்படியே எழுதி இருக்கும், சொல்லுங்க பாப்போம். தெரியலையா? ஓகே, நான் சொல்றேன், கவனிங்க. ஏன்னா ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி போற வெஹிக்கிளோட ரியர் வியூ மிரர்ல கரெக்டா ஆம்புலன்ஸ்னு தெரியணும். அப்போதான் முன்னாடி இருக்கிற டிரைவர் குயிக்கா வழி விடுவாங்க. நார்மலா எழுதியிருந்தா மிரர்ல பார்த்து சரியா படிக்க முடியாது. ஏன்னா அது ரிஃப்ளெக்ஷன் இமேஜா வரும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாடச்சுருக்கம். இந்த வீடியோல ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரினா என்னன்னு கத்துக்கிட்டீங்க. ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியில ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் மிரருக்கும் இமேஜ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்புறம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட் மாத்தி வரும். இப்போ சில எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இங்க உள்ள 3 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் ப்ளூ லைன்ல பொறுத்து ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரியா இருக்கும்? கண்டுபிடிங்க. சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். இந்த 4 வேர்ட்ஸ்ல ஒரு வேர்ட் மட்டும் மிரர்ல சேஞ்ச் ஆகி தெரியும். மத்த 3 வேர்ட்ஸும் சேஞ்சஸ் இல்லாம அப்படியே தெரியும். அந்த ஒரு வேர்ட் என்ன? எக்ஸலென்ட் சில்ட்ரன், கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ லாஸ்ட் क्वेश्चन. In the 3 options, which picture is the reflection about the line M? Very good. சரியான விடை. இப்போ keywords பார்க்கலாம். Reflection symmetry, எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை. Mirror symmetry, ஆடி சமச்சீர் தன்மை. Mirror line, ஆடி சமச்சீர் கோடு. லைன் ஆஃப் சிமெட்ரி, சமச்சீர் கோடு.